ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் இயேசுவின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். திரித்துவ கடவுளாகிய எங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, வாழ வைக்கிறவரே, எங்களுக்காக உம்முடைய குமாரனை கொடுத்து எங்களை மீட்டவரே, எங்களை ரட்சித்து கொண்டவரே, தூய ஆவின் வழியாகவும் சாக்கிரமந்து திருவசனத்தின் வழியாக எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஜூன் மாதம் 27ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் இருந்து இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். கடந்த பண்ண இரவில் எங்களோடு இருந்து நல்ல இளைப்பாதலை தந்து ஜீவனை கொடுத்து காலை வேளையிலே ஆண்டவரை எழுப்பிற்கு நன்றி. நாளிலும் இந்த இறை செய்திக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை இறை செய்தியின் வழியாக நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். நாளின் பாடல்கள், ஜப வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் அடேனையும் அன்பர் சாரியும் சாக்கு சாரியும் நீர் எடுத்து பயன்படுத்துகிறாஜா. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுடைய இல்லங்களிலே, உள்ளங்களிலே ஆண்டவரை அவள் சார்ந்திருக்கிற திருச்சபைகளிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எழுப்புதலை கொண்டு வர கர்த்தர் கிருபை தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக சாரோடு இணைந்து நீர் இல்லாத நாளெல்லாம் என்ற அருமையான பாடலை நாம் பாடுவோம். நீர் இல்லாத நாளெல்லாம் என்ற அருமையான ஒரு பாடல். நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய்,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த காலை நேரத்தில் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதனாலே நம்ம தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய இறை வார்த்தை அது 1 அரசர்கள் 21ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் அடங்கியிருக்கின்ற இறை வார்த்தைகள். அதாவது கன்ஃபரண்டிங் இன்ஜஸ்டிஸ், அநீதியை எதிர்த்து போராடுகின்ற ஒரு தீர்க்கராக எலியா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே நாபோத் என்கின்ற ஒரு குடியானவன் ஒரு ஏழை திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறார், விவசாயம் செய்து கொண்டு பிழைத்து கொண்டிருக்கிறார் மனைவி மக்களோடு. இதை பார்த்த அந்த ராஜா, ஆகாப் ராஜா, அவருடைய பெரிய அரண்மனை நாடு அவனது தான், முழுவதுமாக அவன். ஆனால் அவன் அதையெல்லாம் விட்டு நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் மேலே ஆசை வைத்து அவனை கொலை செய்து இரத்தம் சிந்தி பழியை சுமக்கின்றவனாய் இருக்கின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுதான் இந்த பாவத்தினுடைய விளைவாக நம்ம பார்க்கிறோம். ஆகாப்பினுடைய மிகப்பெரிய பேராசை கொலையிலே போய் முடிகிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு ராஜா எப்படி இருக்கக்கூடாதோ அதை இங்கே ஆகாப் செய்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இவற்றுக்கு பின் நிகழ்ந்ததாவது, இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாப்பின் அரண்மனை அருகிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்து விடு, அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன், உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றார். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றார். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாப்பு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்து விட்டான். அப்போது அவனுடைய மனைவி எசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறேன், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டான். அதற்கு அவளிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன், திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்காக எனக்காக கொடுத்து விடு என்று நான் சொன்னேன். அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி இசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படி நடந்து கொள்வது நியாயமா? எழுந்திருந்து உணவருந்தி மகிழ்வாயிரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். மாணவர்கள், இந்த பகுதியில் நம்ம பார்க்கிற போது மிக தெளிவாய் தெரிகிறது. நாபோத்துடைய திராட்சை தோட்டம் அவனுடைய உரிமை சொத்து. அவங்க மூதாதையர், அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்திலேருந்து இருக்குது. அதனால் அவன் அதை சொத்தை விட எங்களுடைய அப்பா அம்மா எனக்கு கொடுத்தது, என்னுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த இடம், என் தாத்தா பாட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அதை ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அதை கேட்கிறான். அது என்ன சொல்கிறான், காய்கறி தோட்டமாக வச்சுக்கிறேன். இவனுக்கு காய்கறி தோட்டம் வைக்கிறதுக்கு எத்தனையோ இடம் இருக்கலாம், நாடே அவனது தான். ஆனால் அதை விட்டு அந்த சின்ன இடத்தை அவன் கேட்கின்றான். இது இன்றைக்கு நமக்கு இந்த நில அபகரிப்பு காரியத்தை தான் ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைக்கி நிறைய இடங்களிலே ஏழை எளிய மக்களுடைய நிலங்களை பெரிய பெரிய பணக்காரர்கள் அபகரித்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அதாவது அவங்க சில நேரங்களில் இவனா பரவாயில்ல போய் கேட்குறான், அவங்க கேட்கவே மாட்டாங்க, போய் அடித்து உதைத்து அவர்களை கொலை செய்து விட்டு எடுத்துக்கொள்வதை நம்ம பார்க்கின்றோம். இது இன்றைக்கு நேற்றல்ல, காலகாலமாய் பல ஆயிரம் வருடங்களாய் நடந்து வருகிறதை நம்ம பார்க்க. அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கொலை கொள்ளையில் போய் முடிகிறது. அதுவும் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய சொத்தை அவர்கள் எழுதி கொண்டு போகிறது, கையெழுத்து இட்டு தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டு வாங்கி கொண்டு போகிறதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இது கடவுளுக்கு அருவருப்பையும் கோபத்தையும் கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது பாருங்கள், ஒரு மனைவி என்ன சொல்லணும், நீங்கள் ஏன் மற்றவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படுறீங்க, அப்படி நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல மனைவி அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா எசபேல்
பிசாசின் ஆவியை பிடித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க, நீனா ராஜா மாதிரி இல்லையே, நீ இஸ்ரவேலின் ராஜாவாச்சே, நான் வாங்கி தரவா, தைரியமாக எழுந்து போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வகையில் ஒரு மனைவியாக உற்சாகப்படுத்தினாலும் அது தவறு தான். அதுதான் இந்த இடத்துல நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ எனவே அவள் ஆகாப்பின் பெயரால் மடல்களை எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்தோட நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையிலே அமர செய்யுங்கள். அவனுக்கு எதிராக இழி மனிதர் இருவரை ஏவி விட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொண்டு போடுங்கள் என்று எழுதியிருந்தார். பார்த்தீங்களா, ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே கொடுத்து அனுப்புகிறான். இதுதான் எசபேலுடைய ஆவி. அதான் பைபிள் சொல்லுது, எசபேலுடைய ஆவி பொல்லாத ஆவியாக இருக்கிற ஒரு நல்ல மனைவியாக இருக்க வேண்டியவ பொல்லாத மனைவியாக மாறி குடும்பத்தையும் கெடுத்து புருஷனையும் கெடுத்து அந்த நாட்டையும் கெடுத்து விடுகிறத பார்க்குறோம். பொய் சாட்சிகளை ஏவ செய்து நாபோத்தை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். ஒரு நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசபேல் தமக்கு அனுப்பிய மடல்கள் எழுந்துவாறு செய்தார்கள். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையிலே அமர்த்தினார்கள். அப்பொழுது அந்த இளி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தார்கள். அந்த இளி மனிதருக்கு மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தார் என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டினார். எனவே அவர்கள் அவனுக்கு நகரை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றார்கள். பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று எசபேலுக்கு செய்தி அனுப்பினார். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை எசபேல் கேட்டபோது அவன் ஆகாப்பை நோக்கி, நீர் எழுந்து நின்று இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு உமக்கு விற்க மறுத்த அந்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாப்பு கேட்டு இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். பார்த்தீங்களா, ஒரு எளிமையான மனிதனை, எளிய மனிதனை கொலை செய்து விட்டு அந்த சொத்தை அபகரித்து கொள்ள ஆகாப்பு தயாராகிறான். ஒரு அரசன் இப்படி செய்யலாமா? வேலியே பயிரை மேய்வதற்கான ஒரு காரியமாய் மாறி போன ஒரு சம்பவம். இன்னைக்கு பாதுகாப்பு, அரசன் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பாக இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவன் தான் அரசன். இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் கூட ஏழை எளிய மக்களுக்கு என்ன கொடுக்கணும்? பாதுகாப்பு. ஆனால் நிறைய நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம சாதாரண மக்களுக்கெல்லாம் அச்சுறுத்தலாய் மாறி போகிற அரசாங்கமாய் நம்முடைய அரசாங்கங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய இடங்களிலே ஏழை எளிய மக்கள் பாரம்பரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களெல்லாம் இடித்து தள்ளி விட்டு அவர்களை துரத்தி விட்டு அந்த இடத்தை பெரிய பெரிய மகாலுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ விற்று போடுகின்ற அரசாங்கங்களாக இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது என்ன நமக்கு காட்டுதுன்னா, மக்கள் மேலே அன்பும் கரிசனையும் இல்லாத ஒரு அரசை காட்டுகிறது. மக்கள் மேலே அன்பும் கரிசனம் இல்லாத ஒரு தலைவர்களை காட்டுகிறது. இப்படியே போனால் நாடு சுடுகாடாய் மாறி போகும். அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு அரசனே செய்யத்தகாததை, கடவுளுக்கு விரோதமானதை செய்கிறான். பிறர் பொருளை இச்சிக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. கற்பனைகளில் இருக்கிறது, களவு செய்யாதே என்று இல்லையா, திருடாதே, அவன் பொருளை நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லி அயலானுடைய வீட்டையாவது மாட்டையாவது கழுதையாவது அயலானுடைய சொத்தையாவது வேலைக்காரையாவது வேலைக்காரனாவது எதையுமே நீ எடுக்காதுன்ற. அதான் 9ஆம் 10ஆம் கற்பனை மிக கடவுளுக்கு பயந்து அவரிடத்தில் அன்புக்கு அவனுடைய எல்லா பராமரிக்க வேண்டும், அவனை மதிக்க வேண்டும், அவனுடையது நீ எடுக்கவே கூடாது என்பதை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு அதுக்கு மேல அவனை கொலையும் செய்கிறான். அப்போ இந்த இரத்த பழி ஆகாப்பினுடைய வீட்டு மேல வருகிறதா பாருங்க. அந்நேரத்தில் திஸ்பேயாரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, நீ புறப்பட்டு சமாரியாவில் இருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாப்பை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அவன் அங்கே போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து இருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கியே அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாப்பு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயே என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன், உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாகினும் அடிமை மக்களாகினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாவிடமிருந்து வெட்டி எறிவேன். நொபற்றின் மகன்
யெரொபெயாமின் குடும்பத்தை செய்தது போல உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சனம் மூட்டினாய். மேலும் யெசபேலை குறித்து ஆண்டவர் சொல்லுவது, இஸ்ரவேலின் மதில் அருகே நாய்கள் யெசபேலை தின்னும். ஆகாப்பை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவார்கள். நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவார். பயங்கரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கடவுள் எலியாவின் மூலமாக கொடுக்குறோம் இல்லையா? ஏற்கனவே எலியா 19ஆம் அதிகாரத்தில் அவர் பயந்துட்டு ஓடிடுறார். ஆனாலும் கடவுள் திருப்பி சொல்கிறார், இப்போ நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது, இப்போ எல்லாரையும் அபிஷேகம் பண்ணு சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் வரார். அவர் தனியாக ஒரு இடத்துல தங்கியிருக்கும் போது நாபோத் ஆகாப் இந்த நாபோத்தை கொலை செய்யறதுனால கடவுள் அவனை வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாரு, நீ போய் அவனுக்கு எச்சரிக்கை சொல்லு. பாருங்க, நாய்கள் நக்கும். நாபோத்து இறந்து போன இடத்துலே உன்னுடைய ரத்தத்தை நக்குன்றார். அதே உன்னுடைய மனைவியுடைய ரத்தத்தை மதில் சுவர்களில் நாய்கள் நக்கும். உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய எல்லா சந்ததியார், உன்னுடைய மக்கள் எல்லாருடைய ரத்தத்தையும் அவங்க எல்லாரையும் நாய்கள் சாப்பிடும். வெளியே மடிந்து போனால் நாய்கள் சாப்பிடும், உள்ளே மடிந்து போனால் பறவைகள் சாப்பிடுன்னு சொல்லி கடுமையான ஒரு தண்டனையை கொடுக்குறான். உடனே இதை கேட்ட உடனே நாபோத்துக்கு பயம் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அவன் பயந்து நடுங்கி ஓடி போகிறான் இல்லையா? ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விட்டுவிட்டு ஆகாப்பை போல கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி யெசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரவேல் மக்கள் முன்னிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். பார்த்தீங்களா? இழிவாக நடந்து கொண்டான். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆகாப்பை போல நாம் இருக்கக்கூடாது. கடவுள் நம்மளை மிகப்பெரிய அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். செல்வங்களை கொடுத்திருக்கிறார், சொத்துக்களை கொடுத்திருக்கிறார், பதவியை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு பெருசாக இருக்குது, பெரிய ஆசீர்வாதம், அதை விட்டுட்டு ஏழைகளுடைய சொத்துக்கோ ஏழைகளுடைய இடத்துக்கோ நம்ம ஆசைப்படும் போது அது கடவுளுக்கு அருவருப்பையும் கோபத்தையும் கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதுதான் ஆகாப்புடைய நாட்களிலே ஆகாப்புடைய வீட்டாருக்கு இங்கே எலியா அறிவித்ததை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. மற்றவர்களுடைய சொத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆசைப்பட வேண்டும்? புத்தர் சொல்லுகிறார், பேராசையே எல்லா பாவத்துக்கும் காரணமாய் இருக்கிறது. அதனால நம்முடைய உடலையும் நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்படியாக கடவுளை இன்னைக்கு பாருங்க. நம்முடைய சபைகளில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, சபைகளில் இருக்கின்ற எல்லா சொத்தையும் பெரிய பெரிய தலைவர்கள், அது ஆயர்களாக இருந்தவர்களே அவங்களுடைய பெயர்களை எழுதி வைத்து கொண்டு சபைக்கு தர மறுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறாக நம்முடைய சபைகளில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க மரித்த பிறகு அவங்க பிள்ளைகள் அதை உரிமை சொத்தாக்கி கொள்ளும். எவ்வளோ பெரிய தவறு இல்லையா? அதை ஆண்டு அனுபவிக்க மட்டும்தான் உரிமை உண்டை தவிர அது சொந்தமாக எடுத்துக்கொள்வதற்கு உரிமையே கிடையாது. அது பாதுகாக்க உரிமை உண்டு, அவ்வளோதான். நீங்கள் நிறைய மிஷினரிகள் ரத்தத்தை சிந்தி அவங்களுடைய உயிரை கொடுத்து இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சொத்துக்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இல்லை? நம்முடைய ஐஎல்சி திருச்சபைகளில் கூட நிறைய சொத்துக்கள் இன்னைக்கு பராமரிக்கப்பட வேண்டியது பராமரிக்கப்படவில்லை. இன்னைக்கு எல்லாம் விட்டுவிட்டார்கள், இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டார்கள். அதான் நம்ம பார்க்கணும். என்னுடைய தந்தையார் அருள் திரு காலம் சென்ற ஜெயக்குமார் ஐயர் அவர்களே சொல்லியிருக்கிறார், அவருடைய பணித்தலங்களான காக்கங்கரை, ஊத்தங்கரை எல்லாம், சிங்காரப்பேட்டை எல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. அவர் சொன்னார், சிறு வயதாக இருக்கும்போது என் இடத்துல சொல்லியிருக்கிறார், நான் அந்த இடத்துல தங்கியிருந்து ஊழியம் செய்த மிஷினரி பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கெல்லாம் அந்த இடத்துல ஐஎல்சினுடைய திருச்சபைகளை இல்லை. ஏன்? எல்லாத்தையும் விற்றுவிட்டார்கள், மற்றவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆண்டவருடைய சொத்தை விற்பது நியாயமா? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு தலைவராக இருக்கிறவர்கள், பொறுப்பு நான் தான் எல்லாம் பெரிய பொறுப்பு, பெரிய பருப்பு மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் இதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய சொத்தை நம்ம வித்தோம்னா ஆகாப்புக்கு அவங்க வீட்டாருக்கு நடந்தது போல உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய சதைகளை நாய்கள் தின்னும், பறவைகள் சாப்பிடும். இந்த பயம் இருக்குதா உங்களுக்கு? பயமே இல்லாதபடி இன்னைக்கு பொறுப்பாளர்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவருடைய சொத்தை பராமரிக்காமல் இருக்கிறீங்களே, நியாயமா? கடவுள் கேட்கின்றார், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யாராக இருந்தாலும் சரி,
நீ ஆயராக இருந்தாலும், பொறுப்பாளர்களாக இருந்தாலும், சபை விசுவாசியாக இருந்தாலும் தப்பு தான், தவறு தான், அநீதி தான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, காலையில் இந்த எச்சரிக்கையின் வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய சொத்தை பராமரியுங்கள். ஏழை எளிய மக்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாதீங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதான் நல்லது. இன்னைக்கு தலைவராக இருக்கிறவன் என்ன செய்யணும்? ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய அழைப்பாக இருக்குது. ஏன்னா பாவத்தினுடைய விளைவு மிகப்பெரிய நீதி தீர்ப்பாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதான் யாத்திராகமம் 20:17 பார்க்கணும். யூ ஷல் நாட் கவட். நீ என்ன பண்ணாது? மற்றவருடைய சொத்துக்கு ஆசைப்படாது. உபாகமம் 5:21 அதை பார்க்குறோம். நேரத்தில் சங்கீதம் 37:7-9 பார்க்க, நீ கடவுளிடத்தில் பொறுமையாக காத்துரு, அவருடைய வழிக்காய் காத்துருன்னு சொல்லப்படுகிறது. மத்தேயு 5:5 பார்க்குறோம். பொறுமையோடு இருக்கிறவங்க உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீருங்க இல்லையா? யாக்கோபு 5:1-6 பார்க்குறோம். ஏழைகளை ஏமாற்றுகிற பணக்காரர்களை ஆண்டவர் எந்த அளவுக்கு அங்கே தண்டிக்கின்றார் என்பதை நாம் இந்த பகுதியில் பார்க்குறோம். அப்போ இந்த பகுதியில் புரிந்து கொள்வது, நம்ம இன்ஜஸ்டிஸ் அண்ட் அப்ரஷனை நம்ம மாற்றுறோம். காட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் ரைச்சியஸ்னஸ், இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள் 15:25 பார்க்குறோம். த லார்ட் டியர்ஸ் டவுன் த ஹவுஸ் ஆஃப் த ப்ரவுட். பெருமையாக இருக்கிறவனுடைய வீட்டை கிழித்து போடுகிறார் என்று பார்க்கும். ஏசை 5:8 பார்க்குறோம். யாரெல்லாம் ஏழைகளுடைய வீட்டை விச்சுகிறார்களோ, பட்சிக்கிறார்களோ அவர்களை நான் மாற்றுவேன். விதவருடைய வீட்டையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். மீகா 2:1-2 பார்க்குறோம். யாரெல்லாம் ஏழைகளை ஒடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயோ என்று மீகா 2:1-2 சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் ஏழைகளுடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் ஆண்டவர் கொடுத்ததே எனக்கு போதும் என்று வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. பிறருடைய சொத்துக்கு, ஆண்டவரை பொருளுக்கு, ஆண்டவரை உடைமைகளுக்கு ஆசைப்படாமல் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நாங்கள் வாழும், அதை பராமரிக்கவும், அதை பண்படுத்தவும், அதை ஆண்டவர் பெருக்கவும் கிருபை தாரும். மற்றவருடைய சொத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்க கிருபை தாரும். ஆசையே ஆண்டவர் எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் உணர்ந்து சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாரும். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவை அன்பான பிள்ளைகள், பார்த்தால் மரியாதையும் இப்படி அன்புக்குரிய ஆண்டவரை சாக்கு சாரியும் டீச்சரையும் பாத்தில் வைக்கிறோம். ஆண்டவருடைய குடும்பங்களாக இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிற போது நம்முடைய கிருபை எங்களோடு கொடுத்து தங்கிருக்கிட்ட அடியேன் சார்ந்த திருச்சபைகளையும் ஆண்டவரே இதோ பாவனப்பள்ளி போதமட்டத்தையும் ஆசீர்வதிங்க. பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சேன திருச்சபைகள் ஊழியங்கள் பணிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பாவனப்பள்ளி திருச்சபை கட்டப்பட வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்க ராஜா. இதோ பலவீனமாக இருக்கிற மக்கள் கொண்டு விமலாம்மா, ஆண்டவரே அமுதம்மா, இதோ நகோமி அம்மா, தம்பி பிரவீனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நிக்சன் ஐயருக்காக ஜபிக்கிறோம். அவர் எழுந்து நடக்கும்படியாய், பேசும்படியாக, உடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை தார். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீ செய்ய வேண்டும் என்று ஜபிக்கும். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகரமாய் ஆண்டவரை படுக்கையில் இருக்கிறார்களோ எல்லாரையும் கண்ணோக்கிப்பார். மீண்டும் ஆண்டவரே இஸ்ரேல் ஈரான் போருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் கடுமையான போராக இருக்கிறது. அநேக உயிரிழப்புகளும் ஆண்டவர் பொருள் இழப்புகள் நடந்திருக்கிறது. தயவு செய்து அதை நிறுத்தம் ராஜா. உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தம். உலக நாடுகள் அமைதி, சமாதானம், சந்தோஷத்தை தாரும். இயற்கை பேரிலிருந்து எங்களை காப்பாற்றும். அப்படியே தாய் திருநாடு இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். இல்லை ஆட்சி செய்கிற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவரே என்னுடைய அன்புக்குரிய முதலமைச்சர், கவர்னர், இப்படி எல்லா அனைத்து அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏ, எம்பிக்களுக்காக ஜபிக்கிறோம். மணிப்பூர் தேசத்துக்காக, நகருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஸ்டேட்டுக்காக ஜபிக்கிறோம். அங்கே அமைதி, சமாதானத்தை தார். ஆண்டவரையுடைய இந்தியாவில் மத நல்லிணக்கமும் சாதி ஆண்டவர் இல்லாதபடி, சாதியால் மொழியால் நாங்கள் பிரியாதபடி ஒற்றுமையாய் வாழ, அனந்தம்பிகளாய் வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த நேரத்தில் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற அன்பு சகோதரர்களுக்காக ஜபிக்கிறோம். உடைய லுத்ரன் எழுப்புதல் ஜபக்குழுடைய ஊழியருடைய ஸ்தாபகர், அன்புக்குரிய ஆசிரியரும் சகோதரருமாக இருக்கிற திரு மெர்வின் நிர்மல்குமார் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அன்பு சாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த நாள் வரையில் நீர் காத்திருக்கிறீர், சுகத்தை தந்திருக்கிறீர். தொடர்ந்து இன்னும் அநேக பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்த கிருபை தாருடைய அன்பு மனைவி, அன்பான 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நேரத்தில் அவருடைய அன்பு தந்தையார் மறைந்த காலம் சென்றார்கள் திரு செல்வகுமார் ஐயர் நினைவு கூறுகிறோம். அவருடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தாரும். அதே போல அவருடைய பைபிள் அம்மா இன்று வரையில் ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க. லில்லி அம்மா, ஆண்டவர் அவர்களையும், லில்லி சங்கீத அம்மாவையும் நீர் ஆசீர்வதிங்க. அன்பான ஆண்டவரே ஊழியத்தை, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய மகளை, மருமகனை, பேர்பிள்ளையில் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே பன்னீர்செல்வம் நகர் தூய அந்திரையா லுத்ரன் சபையினுடைய யூத் லீக் செக்ரட்டரி மிஸ்டர் ஜே
மெர்லின் ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு தந்தை ஐசக் நியூட்டன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் அன்பு சகோதரர் மெர்லின் ராஜை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பான குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பணிகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, இதோ வேலூருக்காக ஒவ்வொரு நாளும் போய் ஊழியத்தில் பணியில் இருக்கிறார்கள். உடைய கிருபையோடு கூட தங்கியிருக்கிட்டங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இதோ பெதஸ்தா மருத்துவமனைக்காக, வெண்கடைய இறையல் கல்லூரிக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஊழியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய இறை ஆசீர்வாதம் கிருபை எங்களோடு கூட தங்கிவிடுவோம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் கேட்டதை போல ஆண்டவரை நாங்கள் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் போதும் என்ற மனமே என்ற சிந்தனையோடு வாழ தூய ஆவியானவர் எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று எங்களுடைய ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இறைமைந்தன் இயேசுவின் தூய பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.